ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் vlog தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே நான் என்னுடைய சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். காலையில் சாதனா அப்பாவுக்கு வந்து லஞ்சு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்போ மதியம் எங்களுக்கு மட்டும் தான் வந்து செய்ய போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது. இந்த வீடியோ இன்றைக்கி தான் நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வீடியோ போட்டேன்னா அடுத்த ஒரு 2 நாள் வீடியோ போட முடியல. அதனாலே தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த வீடியோஸ்லாம் வந்து பெண்டிங்கில் நிற்கிது. கொஞ்சம் டிலே தான் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் சமையல் வந்து இன்றைக்கி மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து மட்டன் சுக்காவும் கொழுப்பு குழம்பும் வந்து நான் பண்ணுறேன். அதோடய ரெசிபி வந்து நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். காலையில் சாப்பிட்ட பாத்திரம்லாம் கொஞ்சம் சிங்கில் கிடக்குது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கடைக்கு போய் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாகவே உடம்பு முடியாமல் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கு ஏதாவது எதமாக சாப்பிட்டா தேவலான்னு போல் தோணுச்சு. அதனால் வந்து மட்டன் வாங்கி நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் நிறைய சிஸ்டர் வந்து மட்டன் ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு வேறு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு வந்து இன்னமும் மட்டன் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்ததுனால இன்றைக்கி அது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒலையை வச்சு விட்டுருக்கிறேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த காய்கறி மட்டன் கட் பண்ணுறதுலாம் இங்கே வந்து கட் பண்ணிக்கிட்டேன்னு அப்படியே வந்து கழுவி விடுறதுக்கு வாட்டமாக இருக்குமே அப்படிங்கிறனால தான் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை கழுவிட்டேன். ஏன்னா மட்டன் வர கழுவி ஆகணுங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு பாத்திரம் விளக்குற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். பாத்திரம் விளக்கி முடிக்கிறதுக்குள்ளே ஒலையும் வந்து கொதிச்சுது. அரிசியும் கலைஞ்சி அதில் போட்டுட்டேன். எப்போதும் கையால் அரிசி அள்ளி போட மாட்டேன். அந்த சுடு தண்ணி கையில் பட்டுருமோன்னு ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால் நான் கரண்டியில் தான் எடுத்து போடுறது. எப்போதுமே வந்து சாப்பாடு வந்து வடித்து தாங்க வந்து சாப்பிட்றது. எனக்கு குக்கரில் வச்சு அந்தளவுக்கு வந்து விருப்பப்படலை. எப்போதுமே வடித்து தான் சாப்பிடுவோம். அம்மா வீட்லேயும் அதே தான் வந்து பழக்கங்கிறனால அப்படியே எனக்கு அதே வந்துருச்சு. அரிசியை போட்டு விட்டுட்டு மட்டன் வந்து காலையில் வாங்கிட்டு வந்ததுனால ஃப்ரிட்ஜில் தான் வந்து வச்சுருந்தேன். வந்து அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு காய்கறிகள், அதாவது வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து மட்டன் கட் பண்ணணும். மட்டன் போடும்போதே கொஞ்சம் வந்து கொழுப்பும் ஈரலும் வந்து போட்டிருந்தாங்க. கொழுப்பு கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேட்டு வாங்கினேன். எனக்கு கொழுப்பு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் வந்து அது குழம்பு மாரி வச்சு சாப்பிடலாமேன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கினேன். ரொம்ப ரேர் தான், எப்போயாவது ஒரு வாட்டி தானே நம்ம மட்டன் சாப்பிட்றோம். கொழுப்பு சாப்பிட்றதுனால அந்தளவுக்கு எதுவும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை வந்துடாது. ஆனால் கொழுப்புலாம் ரொம்ப எடுத்துக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. அடிக்கடி சாப்பிட்டா தான் வந்து கெடுதல். நான் அது வருஷத்துக்கு 2 இல்லை 3 தடவை தான் வந்து மட்டனே வந்து வாங்குறது. அப்போ தான் வந்து அந்த நான் போகிற சமயம் அது கிடச்சிதுன்னா நான் கொழுப்பு கண்டிப்பாக வாங்கிடுவேன். மட்டன் கொழுப்பு குழம்பு ரெசிபி தனியாகவே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்சால் நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அதோட லிங்க் வந்து கிடச்சா நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. ஈரலும் கொழுப்பும் போட்டு குழம்பு வச்சுட்டு மட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போன்லெஸ்ஸாக தான் வந்து இருந்தது. அது வந்து சுக்கா மாதிரி வந்து பண்ணிட்டு போகிறேன். சாதனாக்கு வந்து இதுமாரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்றா. பார்த்திங்கன்னா மட்டனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த கவுண்டர் டாப்பை அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். மட்டன் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாலாம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் வந்து அரைச்சி ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வைக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியும் இல்லை பூண்டும் கிடையாதுங்கிறனால விழுதாக வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கசகசா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ மட்டனுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாமே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேகணும். மட்டன் வேக வைக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். பச்சை தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதோட சுடு தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா மட்டன் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வேகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புது குக்கரில் தான் வந்து நான் மட்டன் வந்து வேக வைக்க போகிறேன். நிறைய சிஸ்டர் வந்து கேட்டுட்டிங்க, குக்கர் வாங்கியிருக்கீங்க இன்னும் யூஸ் பண்ணலையா, எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது பிரசாதம் செய்யலாம் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து செய்யறதுக்கு முடியாமல் போயிடுச்சு, சூழ்நிலை அமையல. சரி மட்டன் வாங்கியிருக்கோம், இனிமேல் எப்போ வாங்க போகிறேன்னு வந்து தெரியாது. சரி முதல்ல வந்து மட்டன் வந்து குக்கரில் வேக வைக்கலாம், புது குக்கரில் வேக வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 லிட்ரு, 3 லிட்ரு, 5 லிட்ரு குக்கர் தான் நான் வந்து காம்போ ஆஃபரில் வாங்கினேன். இதோட வீடியோ தனியாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் அதோட லிங்க்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 லிட்ரு குக்கரில் வந்து நான் பிரசாதம் ஒரு நாள் செஞ்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். இப்போ 3 லிட்ரு குக்கரில் தான் வந்து மட்டன் வேக வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஒரு குக்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மற்ற 2 குக்கர் எதுவும் வந்து யூஸ் பண்ணலை இன்னமும். அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட சின்ன குக்கருங்கிறனால தண்ணியோட அளவு கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் அதிகமாக வச்சு பொங்கி வெளியில் வருது. அடியில் வந்து பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சா வந்து அடி பிடிக்காமல் இருக்குது. நம்ம கரெக்டான அளவு வந்து தண்ணி வச்சு கரெக்டான விசில் வச்சு எடுத்துட்டோம்னா அடி பிடிக்காமலும் இருக்குது, தண்ணி வந்து வெளியில் வராமலேயும் வந்து இருக்குது. இதில் என்ன எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அடியில் அந்த பாட்டம் வந்து அந்த ஹீட்டில் லைட்டாக அப்படியே ஒரு நூல் இழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நான் வந்து அடுப்பில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். முன்னாடியே அப்படியே இருந்ததால் இல்லை, இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படி ஆச்சாங்கிறத எனக்கு ஒரு டவுட்டில் இருக்குது. நான் மற்ற 2 குக்கர் வந்து நான் இன்னும் பார்க்கல. நான் அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை செக் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். புது குக்கரில் சமைக்க போகிறோங்கும் போது ஒரே ஜாலி
ஜாலியாக தாங்க இருந்தது, ஆசையாகவும் இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. அது கரெக்டாக விசில் வருமா, ஏதாவது வெடிச்சிருமா அப்படிங்கலாம் ஒரு யோசனையிலே கொஞ்சம் பயத்திலே தான் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைமு. அது விசில் வரும்போதெல்லாம் கொஞ்சம் எட்டக்க தள்ளிட்டு தாங்க இருந்தேன் பயத்தில். என்னால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டாக தான் இருந்தது. அதுக்குள்ளே சாப்பாடு வெந்துருந்ததுங்க. அதை வடித்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் வந்து சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 5 விசில் ஃபஸ்ட்டு வந்து வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா புது குக்கரு, இது வந்து எத்தனை விசில் அது மட்டன் வேகுங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா. அதனால் ஃபஸ்ட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வேணால் வந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா விசில் வேணால் வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஆனால் கரெக்டாக அந்த 5 விசிலே நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருந்ததுங்க மட்டனு. சில மட்டன் வந்து நம்ம கட் பண்ணும் போதே வந்து கண்டுபிடிச்சிடலாங்க, அது சீக்கிரம் வேகமாக வேகாதாங்கிறது. நம்ம கட் பண்ணும் போதே வந்து நல்லா சாஃப்டாக வந்து கட் ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த மட்டன் சீக்கிரம் வந்து வெந்துடும். சில மட்டன்லாம் நம்ம எவ்வளோ விசில் வச்சாலுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது வந்து சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டிப் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தேங்காய் சிரட்டி அந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட போட்டுட்டு வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும்னு வந்து சொல்லுவாங்க. மட்டனில் குக்கரில் வந்து வேக வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வறுத்த அந்த மசாலையும் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானலில் தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெயும் நல்லெண்ணெயும் வந்து சேர்த்துருக்குறேன். அது சூடானதுமே கொஞ்சமாக சோம்பும் பட்டையும் சேர்த்து நல்லா தாளிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் வந்து சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு குழம்புக்கும் மட்டன் சுக்காக்கும் தான் வந்து சேர்த்தே தான் வந்து நான் ஒன்றா தான் வந்து வதக்கிக்கிறேன். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஈஸியாக வந்து முடியுங்கிறதுக்குனால அப்படி வந்து பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த சுக்காக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேர்க்கணும். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து அந்த கொழுப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக வெங்காயத்தை எடுத்து அந்த குக்கரில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். அதையும் வந்து வதக்கிட்டுருக்கிறேன். இது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்க்குறேன். அதுக்கும் வந்து குழம்புக்கும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். இது வதக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சிங்க. வீடியோவே எடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. திருப்பி இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே லேப்டாப்பில் மாற்றிட்டு அது வரைக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். லேப்டாப்பில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி வந்து வீடியோஸை எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதுலாம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தான் வந்து நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். தேவையான அளவுக்கு வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கணும். அது ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கணும். லைட்டாக வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா மட்டன் வந்து அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுற சவுண்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருந்ததுங்க. 5 விசிலே வச்சாலே வந்து போதும். நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க நல்லா விரும்பி குடிப்பாங்கங்க. இதில் கொஞ்சம் வேணும்னா நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லா தண்ணியும் வந்து நான் வடிகட்டிக்கல, பசங்களுக்கு மட்டும் 2 கிளாஸ் மட்டும் வடிகட்டிட்டேன். மீதி இருக்கிறத வந்து நான் சுக்காக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த மசாலா எல்லாமே ஓரளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற அந்த பொடியை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நான் வந்து சுக்கா வறுவல் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிக்கும். இந்தாண்ட குக்கர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சேம் அதே தான் நான் அதில் மசாலா எப்படி ஆட் பண்ணணும்னு அதே தான் இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் சேர்த்தணும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயெலாம் வந்து நான் சேர்க்கல. இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி குழம்பு மாரி தான் இந்த கொழுப்பு குழம்பு வந்து பண்ணுறேன். கொழுப்பும் ஈரலையும் சேர்த்து வந்து குழம்பு பண்ணுறேன். அது நல்லா வந்து அந்த கொழுப்புலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். 2 ரெடி ஆகிட்டுருக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே 1-2 பாத்திரம் சிங்கில் சேர ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு வந்து நிமித்தி வச்சுட்டு அதையும் வந்து விளக்கி வச்சுட்டேன். போல் தாங்க சமைக்கும் போதே வந்து என்னோடய வேலைகள் வந்து இப்படி தான் இருக்கும். சரி பாத்திரத்தை விளக்கிட்டேன், கவுட்டர் டாப் கேஸ் ஸ்டப் மேலே ஏதாவது சிந்துச்சுன்னு தொடச்சி வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எடுத்த பொருள் அதை தான் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம சமையல் வேலை செய்கிறதோட மற்ற வேலைகளும் சின்ன வேலைகள் கையிட வந்து முடிச்சிடலாம். நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். மட்டன் சுக்காவும் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வந்து ஆகிடுச்சி. இது லைட்டாக வந்து அடிப்பிடிக்க தான் செய்யும். நம்ம கொஞ்சம் சுரண்டிட்டு தான் வந்து நம்ம இது கிளற விடணும். கடைசியாக மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த வானலில் பசங்களுக்கு சாதம் போட்டு கிளறி கொடுப்பாங்க. பசங்க வந்து அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதை இறக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே கொழுப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அது விசில் வந்து போனதுக்கப்புறமா கடைசியாக மல்லித்தழை சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். இது கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து சேர்த்துருக்குறேன். தேங்காய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சேர்க்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான் சாப்பிட மாட்டேன். சாதனால இது வந்து விரும்ப மாட்டேன். நான் ஒரு ஆள் தான். வெற்றிக்குட்டி அதில் இருக்கிற ஈரலை வந்து சாப்பிட்டுப்பான். அந்த கொழுப்பு எல்லாமே எனக்கு சில்கிக்கு மட்டும்தாங்க. நான் ஒரு ஆள் சாப்பிட மாட்டேங்க. அவ்வளோக்கும் கொஞ்சம் பயமாகவும் வந்து இருக்கும், இவ்வளோக்கும் சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. இதனால் வந்து எனக்கு அது கொழுப்பு ரொம்ப பிடிக்கும். சமையல் வேலையை கொஞ்சம் வந்து கடகடன்னு முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாகவும் ஆகிடுச்சு. இடையில வந்து
ஃபோன் கொஞ்சம் வந்து ஸ்டோரேஜ் கம்மியானதுனால அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதுமாதிரி நான்வெஜ் செய்கிற அன்றைக்கெலாம் பசிக்குதுன்னு உயிரை வாங்கிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வீடியோவும் வேறு எடுத்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடானதுமே கொஞ்சம் பசங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. பசங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து கிளறி அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் 3 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதுமே எப்போதும் வந்து படுக்க மாட்டேன். காலையில் வரும்போதே வந்து பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி சாப்பிட்டுட்டு அது வந்து நம்ம கட்டிடலாமேன்ட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இதுமாரி மட்டன் சாப்பிட்ற அன்றைக்கி பெரும்பாலும் நான் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற அன்றைக்கி வந்து ஹாட் வாட்டர் தாங்க குடிச்சிக்கிட்டே இருப்பேன் நான். அப்போ தான் கொஞ்சம் செரிமானம் சீக்கிரம் ஆகும். அந்த தேவையில்லாத கொழுப்புலாம் நம்ம உடம்புல போய் படியாது. அதுக்காகவே கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அதுவும் இன்றைக்கி குழம்பு வேறு கொஞ்சம் நிறையவே வந்து கொஞ்சம் சுட தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருந்தேன். பகல் டைமில் கிச்சனில் வேலை செய்யும்போது அந்தளவுக்கு ரொம்ப அனல் வந்து தெரியாது. ஏன்னா ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். ஆனால் நைட்டில் தாங்க கிச்சனில் நின்று சுத்தமாக வேலையே செய்ய முடியல. ஃபுல்லாக நனைகிற மாரி ஆகிடுது. பொறுமையாக காற்று வாங்கிட்டு இந்த பூவை கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தாங்க போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அன்றைக்கி மதியம் பொழுது அப்படி தாங்க வந்து போச்சு. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் ஒன்று எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.